ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிறோம். சரகடி காசையில் ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து என்னம்மா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சீதா கேட்க, எப்படிமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்களாமா. அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, நான் விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு இவங்க சொல்ல, இதில் என்னம்மா இருக்குது, நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, உங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடடே, நம்ம வாழ்க்கையை பற்றி இப்படி நினைக்கிறாரே மாமான்னு உயர்வாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா ஒரு பக்கம் இப்படி ஒரு புருஷன் கிடைத்தா நெட்டி எடுக்காமல் இருக்க முடியுமா, ஆனாலும் சொடக்கு போட்டு நெட்டி எடுக்க, அடேங்கப்பா எவ்வளோ கண்ணு, ஒரு கண்ணே இருக்குது, ஊரு கண்ணு உறவு கண்ணுங்கிறதுக்கு முதல்ல அருண் கண்ணுன்னு சுற்றி விடுங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா அருணுக்கும் சிந்தாமணிக்கும் தான் ஊருப்பட்ட கண்ணாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே அங்கே வீட்டுக்கு போய் கோவத்தில் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க நம்ம சீதாவை வெறுப்பேற்றுங்கிறதுக்காக அருண் ஒரு பக்கம் உங்கள் மாமாவை பற்றி பேசாதன்னு சொல்லி பார்த்தாரு. கேட்கவே இல்லைங்க இந்த பொண்ணு. இவங்க மாமாவை பற்றி இந்த பொண்ணு உயர்வா பேச, கடைசியில் நீங்கள் எப்படி போய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, என் காலில் ஓட்டுற தூசிக்கு சமம் மாமான்னு சொல்லிட்டாங்க. படிக்காத ரவுடி பையா அப்படின்ட்டாங்க. படிக்கலன்னாலும் அவர் தான் படித்த மேதப்பா, நீலாம் உயிர் வேஸ்ட்டுப்பா அப்படின்ட்டாங்க. பார்க்கவாத முத்தி போனதுக்கப்புறமா நீ வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் தான் பேசணும்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். இதுதான் ஆணாதிக்கமோ இருக்கலாம், இதுக்கு தான் அப்பயே சொன்னோம் வேணான்னு கேட்டிங்களா இந்த லைஃபை. கடைசியில் பார்த்தா இந்த இப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவங்க தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்கே வந்தால் இவங்க அம்மா ஒரு பக்கம் ஏன்டி கோவத்தில் வந்திருக்கா, அதுதாண்டி உன் வீடு, அங்கே தான் இருக்கணும், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கணுன்ட்டாங்க. இப்படி ஆனாவுன்னா சொல்லிட வேண்டியது, அப்புறம் நான் எங்கே தாம்மா போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுக்கிட்டையும் அவங்க வீட்டில் சொல்கிற டைலாக் தாங்க இது. ஆனால் இதை வந்து சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க இறக்கவும் செய்கிறாங்க. இப்படி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக நான் இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பாருங்களேன், எல்லாம் சரியாயிடும். இது ஒரு பக்கம் ரவியும் அந்த நேத்துவையும் தப்பாக பேசிட்டாங்க அவங்க மாமனார் மாமியாருங்க. உடனே அழுதுட்டு வந்துட்டாங்க.